ஹலோ கைஸ், ரீசெண்டாக லவ் மேரேஜ் ஃபிலிம் பார்த்தேன். எனக்கு வந்து அந்த படம் வந்து சச் அ ஃபீல் குட் ஃபிலிமாக இருந்துச்சு. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் டைட்டிலே பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ். அப்போ கண்டிப்பாக இதில் ஹீரோ ஹீரோயினுக்கு லவ் மேரேஜ் தான் நடக்கும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. ஓகே, கல்யாணம் அந்த இதுக்கே போயிடுறாங்க. ஃபஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அப்போது இது அரேஞ்ச் மேரேஜ் தான், இது எப்படி லவ் மேரேஜ் ஆகும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்விஸ்ட், அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தவங்களை விரும்பிட்டு இருப்பாங்க. ஸோ கேஸ்ட்டு சம்மந்தமால வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு போகும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஓடி போயிடுவாங்க அவங்க கூட. அதுக்கப்புறம் பொண்ணோட தங்கச்சிக்கு வந்து விக்ரம் பிரபு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், லவ் வரும். அவங்க வந்து அந்த அந்த சீனில் ரொம்ப, அவங்க லவ் பண்ணுற சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க ப்ரப்போஸ் பண்ணுற அந்த பொண்ணு வந்து விக்ரம் பிரபுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற விதம் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. முக்கியமாக அந்த ஹீரோயின் ரொம்ப அழகாக இருந்தாங்க. பேர் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த படம் மெயின்லி ஃபார் 90s கிட்ஸ். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறையா 90s கிட்ஸ்க்கு மேரேஜ் ஆகாமல் இருக்காங்க இல்லைங்களா, 30+. இந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபுக்கு 33 ஏஜ் ஆகிருக்கும். ஸோ மேரேஜே ஆகியிருக்காது. பொண்ணும் வந்து அமையலை. நிறைய வரன்கள் பார்த்துட்டு வருவாங்க, பட் பொண்ணு வந்து அமையாது. இது வந்து பொண்ணு அமையலை அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஊர் உலகம் வந்து பேச ஆரம்பிச்சிடும். இவன் ராசி சரியில்லை, இவன் போனாலே வந்து பொண்ணு கிடைக்காது, அப்படி இப்படின்னு ஊர் பேசுதோ இல்லையோ நம்ம சொந்தக்காரங்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் மெயின். அந்த பொண்ணு வந்து ஓடி போனதுக்கப்புறம் கூட விக்ரம் பிரபுவை பார்த்து ஒரு ராசி சரியில்லடா என்ன பண்ணுறது அப்படி தான் பேசுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வர டயலாக்ஸ்லாம் சிலது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பொண்ணு சொல்லுவாங்க விக்ரம் பிரபு கிட்ட, உங்களுக்கான வரன் வர வரைக்கும், அந்த பொண்ணு வர வரைக்கும் நடுவில் வரவங்கலாம் போயிட்டு தான் இருப்பாங்க, ஸோ திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்க்குற பொண்ணெல்லாம் ஓகே ஓகே சொல்லாதீங்க, இவங்கள பார்த்தா இவங்கள நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணும். ஸோ அந்த பொண்ணை தான் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக அந்த வீட்டில் போகும்போது ஹீரோயினை பார்த்து விக்ரம் பிரபுக்கு வந்து தோணும், ஐயோ இவளை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்னு தோன்றச்சு. அப்புறம் வந்து திருப்பி வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி விக்ரம் பிரபுவும் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க, இது மாதிரி நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, என் சந்தோஷத்துக்காகவா இல்லை மற்றவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்குது ஸோ நானும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவா? இப்போ என்ன 33 ரைட். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூல் வைப்பாங்க, இந்த மாதிரி நான் 3 இயர்ஸ் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஏன்னா ஐ வாண்ட் டு செட்டில் மை ஃபேமிலி அப்படின்லாம் சொல்லிட்டு ரூல் போடுவாங்க. அப்போது நமக்கே 3 இயர்ஸ் வெயிட் பண்ணணுமா விக்ரம் பிரபு அப்படின்ட்டு தோணும். அப்புறம் ஃபஸ்ட்டு விக்ரம் பிரபு வந்து இல்லை அதை 3 இயர்ஸ்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீ வில் திங்க் தட், ஏன் 36 வயசு அப்போ கல்யாணம் பண்ணால் நம்மளெல்லாம் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு 3 இயர்ஸ் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது பார்க்கும்போது நமக்கே அப்படியே நிறைவாக இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருந்துச்சு. ஃபேமிலியாக